எனக்கு ஏற்பட்ட இந்த ஆன்மீக அனுபவங்களை இன்னும் ஒரு அனுபவத்தை கூறலாம் உங்களுக்கு. உதாரணமாக நான் அதிகாலையில் 3 மணியிலிருந்து 6 மணி வரையும் இங்கே அந்த சொல்லுவார்கள் ப்ரைம் டைம் என்று சொல்லி, அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு விழிப்பு வந்துவிடும். அந்த நேரத்தில் ஒருவித கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பாடல் இறைவனுடன் நாங்கள் நினைத்து வணங்கும் விடயம் வெற்றியாக முடியும். அந்த வகையில் நான் அந்த அரசியல் ரீதியாகவும் நமது நாட்டு மக்கள் படும் துன்பத்தை விளக்குவதற்காக என்னென்ன வழிமுறைகளை செய்யலாம், என்னென்ன ஆலோசனைகளை அனுப்பலாம் உலகத் தலைவர்களுக்கு என்று நான் அந்த விடயத்தை செய்து கொண்டிருந்தேன். அதன் மூலம் பல தலைவர்களுடனும் எனக்கு நட்பு கிடைத்தது. அப்பொழுது இந்த எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. அதாவது பலஸ்தீனா இஸ்ரேலுக்கும் எனக்கு ஒருக்கா போக வேணும் என்று சொல்லி. காரணம், அங்குள்ள மக்களுடனும் பேச வேண்டும். அடுத்தது அங்குள்ள அந்த விவசாய முறைகளையும் பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அந்த வகையில் நான் அதை இறைவனிடம் அந்த விருப்பத்தை கூறிவிட்டு நான் அதை மறந்து விட்டேன். திடீரென ஒரு நாள் ஒரு அதாவது 80 யூரோ, அன்றைக்கி 800 குரோனார், அதுக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சிது. நோவையிலிருந்து 7 நாள் டிக்கெட் ஜோர்டானுக்கு. அப்போ நாங்கள் சரின்னு சொல்லி ஜோர்டானுக்கு போய் இறங்கினால் அதில் ஒரு நோர்வேஜியன் கேட்டுட்டார், எங்களோட காரில் தானும் வரலாமோ ஹோட்டல் வரையும். நான் நண்பான்னு சொல்லிவிட்டு எங்கே போகிறான்னு கேட்டேன். அவர் சொன்னார், தான் இஸ்ரேலுக்கு போகணுன்றார். அப்போ நான் சொன்னால் தூரம் இல்லான்னு, இல்லை 10 கிலோமீட்டர் நீயும் போகலாமென்றார். அப்போ என்ன, அந்த இறைவன் அருளை நான் யோசித்து நாங்கள் நினைத்த இறைவன் காலம் தாழ்த்தியேனும் அதை நிறைவேற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஒரு 3 நாள் ஜோர்டானை பார்த்து முடித்து விட்டோம். அப்பொழுது அங்குள்ள பத்ரா என்ற அந்த கோவில், அதன் அமைப்புகளை பார்த்துட்டு நான் கூறினேன், இது ஒரு இந்து சமய கோயிலாக தான் இருக்க வேணும்னு சொல்லி. அது பிறகு உண்மையான நான் வேறு புத்தகங்களில் வாசித்து அறிந்து கொண்டேன். அது பிறகு நாங்கள் 3 நாள் முடிய இஸ்ரேலுக்கு போனோம். உடனடியாக டாக்ஸி அடித்து அந்த போர்டரில் போய் விசா எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு போனால் அதில் ஒரு ஹோட்டலில் இருந்தவர், அவர் ஒரு வயதான ஆள், யூதர். அவர் என்னோட நல்லா காய்ச்சி போட்டு அவர் சொன்னார், எங்களோட ஹிஸ்டரி 3000 வருஷம் பண்ணார். அப்போ நான் உடனே அவரை சொன்னேன், தமிழற்ற ஹிஸ்டரி 72,000 வருஷம். அதுதான் குளோபல் டிஎன்ஏ டெஸ்ட். பிரிமாண்டி ஃபேமிலி தமிழ்நாட்டில் ஒரே கிராமத்தில் இருக்கணும், அவர் மெட்ராக்களோட மேரி பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் அந்த விஷயங்களை சொன்னோன்னே அவர் பெரிய ஆச்சரியப்பட்டார். அதே மாதிரி மகாபாரத யுத்தம் முடிய அதில் தோல்வியுற்ற தமிழர்கள் புறப்பட்டு எஜிப்டுக்கு வருகிறார்கள், இந்த பிரமிட்டை கட்டுகிறார்கள். அந்த அந்த எஜிப்டுக்கு நான் போன பொழுது அங்குள்ள அந்த மம்மியை பார்த்து, அவர் எனது ஊரில் நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த நாமுத்தம்மான் என்ற ஒரு விவசாயி, நல்ல கருப்பான ஆள். அவரை பார்த்தா சூடான் சோமாலியாக்கள் மாதிரி தான் இருப்பார், நல்ல உயரம். சரி, அவரை மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். அங்கே இருந்த அந்த அரசனுக்கு பேர் ராம்சே. அப்படி அதை நாங்கள் இதன்ட்டு அப்போ நான் இந்த இஸ்ரேலுக்கு என்டர் பண்ணி அங்கேருந்து ஜெருசலம், யாஃபா, டெல் அவீவ் மற்ற எல்லா இடங்களுக்கும் பஸ்ஸிலே போனோம். ஏன்னா பஸ் குறைஞ்ச கட்டணம். பஸ்ஸிலே போய் பார்த்துட்டு அங்கே உள்ள சாப்பாடு மலிவு இஸ்ரேலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் தங்கினதும் ஒரு ஹோட்டல் ரூம், அது ஒரு 30 யூரோ. அதனுடைய எங்களுக்கு எப்போவும் நான் அந்த லோ பட்ஜெட் அதுதான் பார்த்து போகிறது. அப்படி போயிட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போன பொழுது யஃபான்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு புடவை கடையில் ஒரு யூத பெண்மணி அந்த கடையை நடத்தி கொண்டு வந்தார். அது மேலே எழுதியிருந்தது சிவன் குகன் என்று சொல்லி. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இது நீ தமிழாக்கண்ட சிவன் குகன் என்ற பேரை வச்சுருக்கிற நிலை இல்லை, அது தன்ட்ட பேர் என்று சொல்லி சொன்னான். அப்படி ஒன்று கேட்டுட்டு அப்புறம் நாங்கள் இங்கே போனால் பெத்லஹேமுக்கு போனால் எங்களுக்கு கார் ஓடினர் ஒரு பலஸ்தீனியர். நான் அங்கே உள்ள பலஸ்தீன போலீஸோடையும் காய்ச்சேன். நான் அங்கே உள்ள பலஸ்தீன மக்கள் கடைகள் வச்சிருக்கணும், அவரோட எல்லாம் போய் காய்ச்சினா நல்ல அருமையாக கதைக்கிறார்கள். அதேபோல் யூத மக்களும் மிக அன்பாக காய்த்தார்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பெத்லஹேம் போன பொழுது அங்கே நான் இந்த இயேசுவின் நிலைமை பெயர் கண்ணன் என்று எழுதியிருந்தது. நான் இது கண்ணன் என்று எழுதியிருக்கேன் கூகுளில் தேடி பார்த்தேன். 2 புத்தகம் கிடைக்கிது. ஒன்று இயேசு கிறிஸ்துவாச தமிழ் ஹிந்து, அவர் ஒரு யோகி, ஹிந்து யோகி. அடுத்த புத்தகம் இந்தியாஸ் கிருஷ்ணா வாஸ் அ கிங் ஆஃப் ஜெருசலம்.
அப்போ நான் இதை பெரிய ஆச்சரியப்பட்டு கொண்டு பிறகு போய் அங்கே பார்த்தால் கன விஷயங்கள், அதாவது இந்த இயேசு இதில் இருந்தது. அது உண்மையில் கண்ணன் நினைக்க அது எங்கட கிருஷ்ணா, அதாவது ஈசா கிருஷ்ணா தான் அவர்கிட்ட உண்மையான பெயர். அவர் வந்து 12 வயசுலேருந்து 30 வரையும் இந்தியாவில் இருந்தவர். நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தான் இந்த இது நடந்திருக்குமென்னு நினைக்கிறேன், இந்த மகாபாரத யுத்தம். அந்த வகையில் எனக்கு அது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. மற்றது இந்த சிவன் தமிழ் ஆலயத்துக்கு ஒரு நோர்வேஜியன் அவரும் அவற்ற ஒய்ஃப் வந்து குரோவேஷியா, வெனேசான்னு சொல்லி அவள் வந்துட்டு நான் அவளுக்கெல்லாம் விளங்கப்படுத்தி போட்டு சைவ சித்தாந்தங்களை பற்றி விளங்கப்படுத்திட்டு, அதாவது பதி பசு பாசம் ஆணவம் கண்மம் மாயை சரியை கிரியை யோகம் ஞானம், அடுத்தது அறம் பொருள் இன்பம் வீடு, இப்படி இந்த விஷயங்களை பற்றிலாம் விளங்கப்படுத்தி போட்டு அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு, சாம்பார் சாதம் பிரசாதம் கொடுத்துட்டு காய்ச்சி கொண்டிருக்கேங்க. அந்த குரோவேசியா லேடி சொன்னால், இப்படி தங்கட நாட்டில் இந்த எல்லா சர்ச்சும் பழைய கிருஷ்ணா டெம்பிள் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி சில நோவைத்தியர்களும் சொன்னார்கள். முதலில் கிருஷ்ணா டெம்பிள் தான் இருந்தது, அது பிறகு படிப்படியாக இயேசு கிறிஸ்தி சர்ச் என்ன அப்படி மாறிட்டுது. அதே மாதிரி ஸ்பெயினில் ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் வந்து கரே கிருஷ்ணா அவையெல்லாம் பழைய ஆக்கள். அப்போ அவைகள் வந்து அப்படி அந்த வில்லேஜ் இன்றைக்கும் இருக்குது. மற்றாங்க சர்ச்சுகள் எல்லாம் இப்போ சைவ சிலையில் காவி கொண்டு உள்ளுக்கு பிள்ளையார் சிலையெல்லாம் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் அப்படி எல்லாம் உள்ளுக்கு சுற்றி கொண்டு வரையணும். என்ன ஒரு வித அண்டர்ஸ்டாண்டிங், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அந்த வகையில் நாங்கள் இஸ்லாமும் யூதாயிசமும் வந்து சைவ சமயத்தில் இருந்து வந்தது, சிவனை பற்றின சமயங்கள். அதே நேரம் கத்தோலிக்கமும் கிறிஸ்டியானிட்டியும் வந்தது இதில் இருந்து கிருஷ்ணாயிசம், அதாவது வைஷ்ணவம். ஆனால் அந்த வைஷ்ணவத்தின் அடிப்படை வந்து எல்லாருக்கும் அடிப்படை சிவன் தான். என்ன சிவன் தான், அந்த சிவனை தான் அவர் அல்லான்னு சொல்லுகிறார்கள். என்ன அதே நேரம் அவர்கள் இஸ்லாமாக்கள், அதாவது இஸ்லாம்னா ஈசாலயம் என்ற விஷயத்தையும் எனக்கு கடவுள் காட்டி தந்தார். அப்போ இப்படி கன விஷயங்கள் மறக்கப்பட்டு விட்டது. அப்போ அந்த விஷயங்களை கேட்க சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் இதில் இருந்து நாங்கள் வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, எல்லா சமயங்களுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வை பார்த்து கொள்ளலாம். அப்படியே நாங்கள் யாரோடையும் சண்டை பிடிக்க தேவையில்லை, யாரோடையும் மற்றாக்களை மட்டம் தட்டவும் தேவையில்லை. மற்றபடி எல்லா சமயங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாறுறது நல்லது தானே. ஒரு ஆள் ப்ரொவோகேட் பண்ண தேவையில்லை. ஆனபடியால் அந்த சமய ஒற்றுமை வந்தாலே, அதே மாதிரி புத்த சமயத்து புத்தரும் வந்து ஆரம்பத்திலே அவர் இந்துவாக தான் இருந்தவர். அந்த வகையில் இப்போ இனிமேல் இலங்கையில் சிங்கள மக்களும் கூடி, ஆனால் சிங்கள மக்கள் கணிசமான இந்து தெய்வங்களை வழிபடுகிறார்கள். இனிமேல் எதிர்காலத்தில் ஒற்றுமை கூடும் என நம்புகிறேன். அந்த வகையில் எனது வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.